ஆதரவு உண்டு. விஜய் தான் வருவான். அவன் நல்லா செய்வான். மாற்றிட்டான், அமைச்சு பார்ப்போமே. அரசியல் தெரியாது. ஒரு மாதத்தில் பிள்ளைய பற்றி, ஒரு வருஷத்தில் டாக்டர் ஆகணுமான்னு சொல்லி எல்லாரும் நினைக்கான். அதல்ல, விஜய் வருவான். அவன் தான் ஜெயிப்பான். அவன் வரணும். ஆட்சியை மாற்றி அமைச்சு பார்ப்போமே. ஆமாம், கன்னியாகுமரியில் அவனுக்கு ஆதரவு உண்டு. எங்கே இருந்தாலும் அவன் வெற்றியோடு வருவான். வெற்றி நிச்சயம். ஓகே. ஆனால் ஆதரவு கொஞ்சம் கம்மி தானே. இன்னும் அவர் வர்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் கம்மியாக பார்க்குறோம். வர வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். டிஎம்கே, நாம் தமிழர். நாம் தமிழர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு. பழைய காலத்தை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம். அது மக்களுடைய அறிவின்மையாக நான் நினைக்கிறேன். டிஎம்கே, நாம் தமிழருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் கருதுகிறேன். சீமான், ஸ்டாலின். சீமானாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் அதிரடியாக இருக்கும். ஆதரவு நல்ல மாதிரில இருக்குது. கடற்கரை ஓட்ட அவ்வளவுமே அவருக்கு தான். புதுசாட்டு வராரு. அவர் நல்லதை செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் வரட்டு. எங்களுக்கு மக்களுக்கு ஒரு முழு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, தெரியும். தெரியாமல பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லதே செய்வார். நிறைய திட்டங்கள் இருக்குங்க. இப்போ நமக்கு சில ஓடைகள் வந்து மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்குது. அது அமைக்காமலே இருக்குது. காமராஜர் காலத்தில் ஒரு ஓடை, அது மீறுதே கடலுக்கு போகும் அந்த தண்ணி. அதை இப்படி அமைச்சா இங்கே விவசாயத்துக்கு அந்த தண்ணி வந்து சேரும். அது இல்லாமலே இருக்குது. அந்த தண்ணி அவ்வளவும் கடலுக்கு தான் போகும், விவசாயத்துக்கு சேரும். அவர் முன்னமே அது எஸ்டிமேட் போட்டது. இது வரைக்கும் யாரும் செய்யலை. இவர் செய்வார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வார். அவர் வரட்டு. விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆள் எதாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கிறது. முழு வெற்றி. ஆனால் 100% ஆதரவு இருக்குன்னு. ஒரு நல்லாட்சி மலரணும். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு புது ஆள் வரணும். அதுக்குள்ளே தலைவர் விஜய்னு நாங்கள் நம்புகிறோம். உண்மையான கட்சி, உண்மையான ஆட்சி, நல்லவராக வரணும்னா அது விஜய் தான் வரணும். எங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக விஜய் சாருக்கு உண்டு. மக்களுக்கு நல்லது செய்வார். ரெண்டாவது வந்து பெண்களுக்குள்ள உரிமை கண்டிப்பாக நடக்கும். அது பெண்கள் இந்த பாலியல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்காது. அது இந்த ஒரு வாட்டி எல்லாருமே மாற்றி போடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். யாருக்கு சார் அரசியல் தெரியும்? முன்னனுபவம் இல்லாமல் தான் எல்லாருமே வந்தாங்க. எம்ஜிஆர் வரும்போது முன்னனுபவம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உள்ளே வந்தால் தான் தெரியும். அரசியல் ஒரு பெரிய இது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி நடத்த வேண்டியதான். மாதவனுக்கு முழு வெற்றி இருக்குது சார். விஜயோட ஆதரவு, விஜய் சாருக்குள்ள வேட்பாளர் மாதவன் இருக்காப்புல. மாதவனுக்கு முழு வெற்றி இருக்குது. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். ஆதரவு நிறையவே இருக்குது. ஆமாம் ஆமாம். காரணம் வந்து புதுசாக மாற்றத்தை மக்கள் இப்போ எதிர்பார்க்காங்க. ஆமாம். விஜய் வந்த அன்னைக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்தால் போதும். விலைவாசி குறையணும். மக்களுக்கு வந்து அன்றாடம் உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு உள்ள ஒரு இது பண்ணாலே போதும் அவங்களுக்கு. ஆமாம். ரோடு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். விலைவாசிகள் குறைஞ்சா மக்களுக்கு வந்து நிறைய வாங்குறது, குறைவாக சம்பளம் இருந்தாலும் ஊதியம் இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஆமாம். அதனால் வந்து மாற்றத்தை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஆமாம். அதான் இலவசத்தை. ஆமாம், இலவசத்தை குறைச்சாலும் விலைவாசி குறைஞ்சா மக்களுக்கு அதே போதும். ஆமாம். விலைவாசி நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு 500 வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு 500 ஒரு குடும்பத்துக்கு பத்தல. ஆமாம். அதனால வந்து அவங்க விலைவாசி குறைஞ்சா இப்போ ஒரு 300 சமாளிக்கிறதா இருந்தால் கூட நல்லா இருக்கும். ஆமாம். கன்னியாகுமரியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. ஆமாம். இருக்குது. ஆதரவு இருக்குது. காரணம்னா எல்லாம் சின்ன பசங்க ரசிகர் தான்.
ரசிகர் தான் கூட. எல்லாம் பசங்க இன்னைக்கு 2 மணிக்கு இங்கே வராரு. நிறைய செக்யூரிட்டி போட்டும் அதை மிஞ்சிடுவானோ இன்னைக்கு. ஆனால் வந்து திமுகவுக்கும் நல்ல ஆதரவு இருக்க தான் செய்யுது. வேறு ஆதரவு நிறைய வேறு கட்சிகளுக்கு வேறு விசேஷம் கிடையாது. இந்த ரெண்டும் ஒன்று. விஜயா திமுக தான் நம்ம போட்டிலாம் நிற்கும் இங்கேயும். ஆனால் என்ன கொஞ்சம் ரசிகர் இந்த பசங்க தான் கூடுதலாக இருக்கானுவோ. மற்ற ஆளுவோ வயசான ஆட்கள் எல்லாம் வந்து இந்த சூரியனுக்கு தான் போடும். ஆதரவு இருக்குது, சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம். யார் வந்து தான் என்ன பண்ணுனா, யார் வந்து என்ன பண்ணுனாவும் அந்த காலத்தில் வந்தவன் தான் பண்ணுனா. இந்த காலத்தில் உள்ளவன் பண்ணுறேன்னு சொல்லி பாதி காலத்தை முடிச்சிடுறான். சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து ரெட்டையிலே தான் போட்டு போடுவோம். அவர் எடப்பாடியார் வந்தால் சீரும் சிறப்புமாக நல்லா இருக்கும். விஜய் நல்ல ஆள் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஆனால் நல்ல மனுஷன். ஆனால் நாங்கள் வந்து பாரம்பரியமாகட்டு நாங்கள் வந்து ரெட்டையிலே தான் போட்டு போடுவோம். அவர் தளவாய் சுந்தரம் அது எனக்கு தெரியாது. எங்களை மொத்தத்தில் ரெட்டையிலே வரணும். எடப்பாடி ஆட்சி வந்து நல்லா இருக்கும். அவர் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணி அவரால் எந்த ஒரு கெடுதலும் தீங்கு எதுவுமே கிடையாது. அவர் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா சீரும் சிறப்பாக இருக்கும். ஆமாம், எடப்பாடியார் வரணும். கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்குது. 98% இருக்குது. அவர் தான் வரணும். ஆட்சி மாறணும்ல. ஆட்சி மாறட்டுமே, என்ன கணிச்சு பார்க்கணுமே. வரவன தான் வந்துட்டு இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. இவர் சம்பாதிச்ச பணத்தை தானே இவர் கொடுத்துருக்காரு, அடுத்த ஆள் கொடுக்குறாரு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 100% வருவார். இப்போ 98% வந்தாச்சு. கன்னியாகுமரி வராருல்ல, வந்துட்டு போகணும். 100% தான். எல்லாம் சொன்னதுக்கு விட மேலே செய்வார் அவர். அந்த கணித்தில் இருக்குது. அரசியல் என்னது, அவர் படம் நடிச்சு தான் இருக்காரு. படத்துலேயே அவர் அரசியல் தெரியாதா? படம் நடிச்சுட்டே அவர் அரசியல் இருக்கான்னு செய்கிறாரு. எல்லா கட்டமும் வராதுன்னு செய்கிறாரு அவர். அதனால் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு கவலையும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை யார் சொன்னது சொல்லுவானுங்க, தற்கூறி சொல்லுவானுங்க. இவரை பற்றி சொல்லி இவரை பற்றி என்ன தெரியும் அடுத்த மக்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. வந்து செய்வார் பாருங்க, எல்லாம் நல்ல மாரி செய்வார் அவர். கன்னியாகுமரி இங்கே தான், அவர் தான். வேறு எந்த ஒரு கட்சியும் வரம்பெறல. அவங்க ஒன்றுமே செய்யவும் இல்லை. இங்கே வந்து யாருமே ஒன்றும் செய்யலை. எல்லாமே பணம் சம்பாதிக்கிறாங்க, வந்து பாக்கெட்டில் வச்சு போகிறாங்க, அவ்வளோதான். எந்த ஒரு மக்களும் கன்னியாகுமரியில் இது வரைக்கும் யாருமே ஒன்று செய்ததாட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எங்கள் ஓட்டு, எங்கள் வீட்டோட எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். 6 ஓட்டு இருக்குது, 6 ஓட்டுமே அங்கே தான். கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். கண்டிப்பாண்ணே, விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு. எல்லாருமே என்ன ஓட்டு, மக்களுக்கு எல்லோரும் நல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக கன்னியாகுமரி வரணும்னா அதுக்கு விஜய் தான். ஏன் என்ன காரணம்னா, உங்களுக்கு இங்கே உள்ளவங்க நமக்கு வந்து கன்னியாகுமரி விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். ஒரு அது அவர் நல்ல கேண்டிடேட்டு, எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார், நல்லா செய்வார். அப்படிலாம் கிடையாது. அனுபவம் எல்லாருமே அனுபவம் இல்லாமல் தான். நம்ம அனுபவம் ஃபஸ்ட்டு வர்றது தான். ஃபஸ்ட்டு இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கும். ஆமாம், 100%. கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து என்ன மாற்றத்தை விரும்பிகிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் கண்டிப்பாக வரணும். எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். விஜய் வந்தார்னா மற்றவங்க மாதிரி இல்லாமல் எல்லாம் புதுமையாக தான் எல்லாமே கொண்டு வருவார். இந்த டாஸ்மார்க் இதெல்லாம் ஒழிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபுல்லாக எதுவுமே உடனே பண்ண முடியாது. அடுத்தடுத்து அதுக்கடுத்து என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறதுக்கு அந்த 5 வருஷத்தில் என்ன முடியுமோ அதை இது பண்ணுவார். அதுக்குள்ளே எல்லா ஸ்டெப்பையும் அவர் எடுப்பார். அதே மாதிரி மக்களுக்கு என்னென்ன நலன் உண்டோ அது எல்லாமே செய்வார். இதே மாதிரி இந்த இலவசங்களை கொடுத்து வந்து ஏமாற்ற மாட்டார். மற்றபடி இந்த நமக்கு ஜாப் கொடுக்கறது, படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு அவர் நல்ல பாடுபடுவார்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். அவரை நம்பி தான் தமிழ்நாடே இருக்குது. அந்த அளவுக்கு விஜய் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கன்னியாகுமரியில் வாய்ப்பு அதிகம்னா இப்போதைக்கு சொல்லணும்னா தாவேக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் அதை தான் நினைக்காங்க. ஆனால் என்ன எது வருதுன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதோட இருக்குங்க. அவர் வந்து நமக்கு நல்லா இது பண்ணார்ல, அதனால் கண்டிப்பாக எல்லாம் பண்ணலாம். எல்லாமே பண்ண போகிறாரு. எல்லாம் பெண்களுக்கு எல்லாருக்குமே, யாருக்குனாலும் எந்த பாதிப்பு இல்லாமல் எல்லாம் பண்ண போகிறாரு. அதெல்லாம் எல்லாம் படித்து தான் வந்திருக்காரு. எந்த அனுபவம் இல்லாமல் இல்லை, எல்லாமே படித்து வந்திருக்காரு. இந்த கன்னியாகுமரி அவங்க வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்களா, அவங்க குறை சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக அவர் பண்ண தான் போகிறாரு. ஆமாம், ஜெயவர் விசில் ஒரு கூட்டத்தை பார்த்து தான் சொல்ல முடியுங்க. ஆதரவு இருக்குமா?
அது சொல்ல முடியாது. கூட்டத்தை பார்த்து தான் பேச முடியும். யார் வந்தாலும் செய்வாங்க.